அதாவது எல்லா பழச்செடிகளுமே இருக்கு. எல்லா பழச்செடியுமே மாடியில வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இதை வச்சிருக்கோம். ருசியா இருக்கும். பழம் வந்து ஒரு பனானா மாதிரியே ஷேப்ல இருக்கும், நீளமா இருக்கும். அந்த ருசி வந்து மற்ற சப்போட்டாவோட ஒரு வித்தியாசமா இருக்கும். தாய்லாந்து வெரைட்டி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், நிறைய காய்க்கும். ஒரு நார்த்தன்மை இருக்காது பழத்துல. ஆண்பூ பெண்பூ பற்றி கேட்டீங்களா, இதுதான் உங்களுக்கு சின்னதா வரக்கூடிய பெண்பூ. பாருங்க, இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா தண்டு கனமா கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லா சொரசொரப்பா இருக்கும், ஒரு பலாப்பழம் மாதிரியே ஷேப்ல வரும். இது ஆண்பூ. ஆண்பூ வந்து வளவளன்னு இருக்கும். இது வந்து காம்போ சின்னதாக பயன்படுத்தலாம். இது கொஞ்ச நாள் குத்து குத்தா காய்ச்சிருக்குன்னு பாருங்க சார். என்ன சார் இவ்வளவு காய் இருக்கு? இது எல்லாமே நம்ம வச்சிருக்கிறத நோக்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வர்றதுதான். இதை பார்த்தவொடனே எல்லாருக்குமே நீங்களே பார்த்தவொடனே கேட்குறீங்க பாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ரொம்ப நாட்கள் ஆச்சு உங்களுக்கு. ஆமா, நம்ம சேனல்லையும் நீங்க வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இப்போ நீ ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம். ஆமா சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைய காலகட்டத்துக்கு வந்து என்ன செடி வளர்க்குறது, எங்க கிடைக்கும், பிளஸ் மாடியில வளர்க்கலாமா, வீட்டு தோட்டத்தில் இருக்கலாமா, பிளஸ் நீங்க நிலத்துலயுமே வளர்த்து ஒரு மண்ணையுமே மாத்திருக்கீங்க. அதாவது உங்க தோட்டத்துல நான் வேற ஒரு சேனல்ல வந்து அதை பார்த்தேன். ஸோ எனக்கும் வந்து ஆசையா இருந்துச்சு இதை வந்து நான் பதிவு பண்ணி போடுறதுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போறோம். நம்ம நர்சரி வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு இதோட லொகேஷன் சொல்லுங்க. இந்த நர்சரி வந்து சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போகும்போது ஜோகா பில்டிங் ஆப்போசிட் இருக்கு. அதாவது கூடுவாஞ்சேரிக்கு அடுத்து யூ டர்ன் பண்ணி வந்தீங்கன்னா அடையாறு அனுபவம் இருக்கும். அது பக்கத்துல நெல்லை கருப்பட்டி காபி கடை இருக்கு. அதே தான் நம்ம நர்சரி. ஏன்னா அந்த கடையை நம்ம தான் நடத்துறோம். ஏன்னா நமக்கு கிரீன்லேண்ட் நர்சரிக்கு வரவங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல டீ கடையே கிடையாது. ஒரு டீ சாப்பிடணும் கூட 2 வீலர் எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி நிலைமை இருந்தது. அந்த டைம்ல தான் நம்ம அந்த கருப்பட்டி காபி ஷாப்பையும் ஆரம்பிச்சோம். மக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்போ என்னன்னா கருப்பட்டி காபி சாப்பிட வரவங்க இங்கேயும் வராங்க, இங்க செடி வாங்க வரவங்களுக்கு அங்க ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கு. ஏன்னா டயர்ட் அவங்களுடைய சில நேரம் வந்து வர கஸ்டமரே 2 மணி நேரம் 3 மணி நேரம் செடிகளை பாக்குறாங்க. ஏன்னா நிறைய செடி இருக்கு இல்லையா, அப்போ அவங்க டயர்ட் ஆகும்போது ரிலாக்ஸ் பண்றதுக்கு அது சார். ஏன்னா இதுவும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பிளான்ட் இது. அதுவுமே நீங்க கருப்பட்டின்றது ஒரு அந்த பனைமரத்துல இருந்து வரக்கூடிய அதுவும் இயற்கை சார்ந்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது கிளவுட் கிச்சன் ஒன்று பண்றோம். அது வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் சேல் பண்றோம். டேஸ்ட் ஆஃப் தென்னகம்ங்கற பேஜ்ல அது டேஸ்ட் ஆஃப் தென்னகம். ஆமா, அது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ணி பண்றோம். விறகு அடுப்பு, வீட்டு சமையல். ஆமா, அந்த மாதிரி பண்றோம். அதாவது ஒரு ஹோம்லி மேடா பண்றோம். அது ஏன்னா மக்களுக்கு வந்து இயற்கையா ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறது நமக்கு ஆர்வம், அதனால அதையும் பண்ணி. ஓகே சார். அப்ப சாப்பாடுமே கிடைக்கும். ஆமா, கிடைக்கும். வந்துட்டா இப்ப காலையில வந்துட்டு காபி குடிச்சிட்டு பிளான்ஸ் எடுத்துட்டு லஞ்ச் முடிச்சிட்டு கூட போலாம். திரும்ப ஈவினிங் ஸ்நாக்ஸும் கிடைக்குது. ஆமா, எல்லாமே கிடைக்குது. சாப்பிட்டு ஒரு சண்டே சாட்டர்டே வந்தா ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதாவது குழந்தைகளோட ஃபேமிலியோட கூட வரலாம். ஏன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் கூட இதை பார்க்கும்போது, செடியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம், மனதுல ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கிரீன்லேண்ட் நர்சரியில் நடக்கும். இந்த சம்மர் வந்துட்டா முட்கனி திருவிழான்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் மே மாசம் நடத்துறீங்களா? இந்த வருஷம் நடத்தும். சூப்பர் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா நீங்க சென்னை எப்பனா வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ இங்க ஸ்டார்ட் ஆகி சாரோட வந்து தோட்டம், அதாவது அங்கதான் வந்து இவங்க நர்சரிக்கான செடிகளை வந்து உற்பத்தியும் செய்யறாங்க. அது வரைக்குமே இந்த வீடியோவில் வந்து நாங்க காட்ட போறோம். பிளஸ் வந்து பலா வெரைட்டியில என்ன இருக்கு, மாம்பழம் வெரைட்டியில என்ன இருக்கு, ஸோ அது மாதிரி பூக்கள் வெரைட்டியில என்ன இருக்கு, ஸோ அது மாதிரி 1 by 1 நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. ஓகே. அந்த நெல்லைக்கருப்பட்டி வழியாவும் என்ட்ரன்ஸ் வரலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இன்டோர் பிளான்ட் வச்சிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருக்கோம். ஃபுல்லாவே ஷேட் நெட் போட்டிருக்கோம். அது ஒரு கிரீன் ஹவுஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நிழல்ல வளரக்கூடிய செடிகள். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இட வசதி இருக்காது, அப்போ வீட்டுக்குள்ளேயே செடிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி செடிகள் தான் இதெல்லாம். ஓகேங்க சார். இங்க பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா 2002 to 2018 போட்டிருக்கீங்க. அதை பத்தி சொல்ல முடியுங்களா? அது 2002ல எங்க தோட்டம் இருந்த ஒரு அமைப்பு, அதாவது மண்ணோட அமைப்பு. ஓகே. அந்த மண்ணோட ஸ்ட்ரக்சர்லாம் அமைப்பெல்லாம் மாத்தி 2018ல இதே மாதிரி மாத்திருக்கோம். இந்த அளவுக்கு பசுமையா மாத்திருக்கீங்க? பசுமையா மாத்திருக்கோம். அது எதுக்காக இதை வச்சிருக்கோம்னா, நீங்களும் இதை மாத்தலாம் அப்படிங்கிறது இங்க வரக்கூடிய விவசாயிகளா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியணும். அப்ப ஃபர்ஸ்ட்ல பாருங்க. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1992. ஆமா, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1992. இந்த 1992ல இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு காடு, அதாவது ஒரு பேரன் லேண்ட், வேஸ்ட் லேண்ட்ல இருந்தது. நாங்க இந்த மாதிரி பசுமையா மாத்திருக்கோம் 2018ல. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறது தான் இது வச்சிருக்கோம். எங்களுடைய விளம்பரங்கிறத விட இது வந்து இதை பார்க்கும்போது இவரு இது பண்ணிருக்காரு, நம்ம ஏன் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு மனநிலை மாறும். இந்த தோட்டத்தை தான் நம்மளே கூட்டு போய் காமிக்கும். 2026ல எப்படி இருக்கு? ஆமா, இப்போ 2018 2026ல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. ஆமா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது நமக்கு நர்சரியில உள்ள இன்புட்ஸ்,
அதை இடுபொருட்கள் இப்போ ஒரு மாடி தோட்டம் வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இப்படி ஒரு பண்ணை கருவிகள், அதாவது தோட்ட வேலைக்கு தேவையான பண்ணை கருவிகள் எல்லாமே A to Z இங்கே கிடைக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். இந்த பகுதி எல்லாமே பூச்செடிகள் இருக்கக்கூடிய பகுதி. இது என்ன நம்ம சின்ன சின்ன பேக்கெட்ல இருக்கிறனால கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சிருக்கோம். சாதாரணமாக நம்ம வீடுகளில் வைக்கும்போது வெயிலில் வைக்கக்கூடிய செடிகள் தான். ஆனால் நம்ம சின்ன பேக்கெட்ல வச்சிருக்கனால அந்த செடிகளை வந்து நம்ம ஒரு நிழலான இடத்துல ஒரு நிழலான இடத்துல கிடைக்கும் சார். எப்படி என்னென்ன பூச்செடிலாம் இருக்கும் சார்? பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான பூச்செடிகளுமே மல்லி, செம்பருத்தி, பாரிஜாதம், பவளமல்லி, என்னென்ன பூச்செடிகள் உண்டோ எல்லாமே சேல் பண்றோம். அது சில செடிகள் கஸ்டமர் கேட்பாங்க, அது இல்லைன்னா கூட நம்ம வர வச்சு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெத்திலை செடி. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே பூச்செடிகளாக இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முசாண்டா இருக்கு, கனகாம்பரம் வெரைட்டிஸ் இருக்கு, லாலிபாப் இருக்குது, கூப்பியா இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பூச்செடிகள். அதுமாதிரி பழச்செடிகளும் சில செடிகள் இங்கே கலந்து இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, இது எல்லாமே பூச்செடிகள் தான். இது எக்ஸோரா, மினி எக்ஸோரா பெரிய கவர்ல இருக்கிறதுனால நம்ம பராமரிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். அதுமாதிரி இந்த பக்கத்தில் வந்து நம்ம சேல் பண்ணக்கூடிய பழச்செடிகளுடைய டிஸ்பிளே வச்சிருக்கோம். என்னன்னா நமக்கு உள்ள வரும்போதே நம்ம கருப்பட்டி காபி சாப்பிட வரவங்களுக்கு கூட நம்ம செடி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பாருங்க, சாத்துக்குடி பாரிவன் சாத்துக்குடி வச்சிருக்கோம். அப்புறம் ஜெயண்ட் எவரி மாங்காய் இருக்குது, மூவண்டன் மா வெரைட்டி இருக்குது. இது மாதிரி நாட்டு ரகங்களும் இருக்கு, வெளிநாட்டு ரகங்களும் நம்ம வச்சிருக்கோம். மியாசாக்கி கூட வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மியாசாக்கி காய்களோட இருக்கு. இந்த மியாசாக்கி போட்டு வச்சிருக்கீங்க, இல்லன்னா ஆசையில பெரிச்சிரும். ஆமா ஆமா, ஆர்வத்தை நம்ம தடுக்க முடியாதுல்ல. ஓகே, அதனால எல்லாமே ஒரு பாதுகாப்போட ஓகே சார். ஒரு லைவ் டெமோவா இங்க வச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலப்பாடி மா வெரைட்டி. இந்த மா ரகம் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடியில இருக்கு, காய்களோட இருக்கு. அது எல்லாமே காலப்பாடினா ஆக்சுவலா நாட்டு ரகம் தானே சார்? ஆமா, இது நாட்டு ரகம் தான், பாரம்பரிய ரகம் தான். நம்ம அதுவே பலா செடி, பலாவிலே எல்லாமே பெரிய செடிகளா இருக்கும். பெரிய எல்லாமே பலாங்களா? ஆமா, இது எல்லாமே பலா செடி தான். இது எல்லாமே பலா ரகம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா J33 ஒரு மலேசியன் வெரைட்டி. எல்லாமே பெரிய செடி. பாருங்க, செடியோட ஹைட் பாருங்க சார். எல்லாமே நல்லா பெருசா இருக்கு. ஆமா, செடி பெருசா இருக்கும், பழமும் இது பெருசா தான் வரும். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு 3 வருஷம் ஆன செடி தான். இப்ப இதுல சில இதெல்லாம் ஆண் பூக்களே வந்துச்சு, அதனால வர வருஷத்துல இது காய்க்கும். அந்த மாதிரி பெரிய செடிகள். ஓகே சார். இந்த ஆண் பூ பெண் பூ ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? நம்ம ஆண் பூ பெண் பூ பத்தி கேட்டீங்களா, இதுதான் உங்களுக்கு சின்னதா வரக்கூடிய பெண் பூ. பாருங்க, இதோடைய அமைப்பு பாத்தீங்கன்னா தண்டு கனமா கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்ல சொரசொரப்பா இருக்கும், ஒரு பலாப்பழம் மாதிரியே ஷேப்ல வரும். இது ஆண் பூ. ஆண் பூ வந்து வளவளன்னு இருக்கும். இது வந்து காம்பு சின்னதாக தான் இருக்கும். இது கொஞ்ச நாள் இருந்துட்டு கருப்பாய் மாதிரி திருப்பி கீழே விழுந்துரும். சார், இப்ப இன்னொரு டவுட், ஆண் பூன்றது கருப்பா மாறி கீழே வந்து, பெண் பூன்றது தான் காய்க்கும், காயா மாறும். ஓகே, அது இயல்பாவே 2 பூவுமே வரும். ஆமா, 2 பூவுமே வந்தாலும் காய்க்கும். ஆண் பூ பெண் பூ மட்டும் வந்தாலும் காய்க்காது. பெண் பூ எப்போ சிறப்பா வரும்னாக்க நம்ம மண்ணோட தன்மை, செடியோட நல்ல வளர்ச்சி தன்மை, இந்த காரணத்தினாலதான் வரும். செடியோட வளர்ச்சி நல்லா இல்லைன்னா பெண் பூக்கள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, எங்களுக்கு என்ன பெண் பூ வரல, காய்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் தண்ணியா இருக்கலாம், இல்லைன்னா மண்ணோட வளம் கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா காய்ப்பு தன்மை லேட் ஆகும். ஓகே சார். பொதுவா இப்ப பண்ருட்டியில மட்டும்தான் இது வரும் இல்ல, இப்ப எல்லா இடத்துலயுமே உலகம் ஃபுல்லாவே அதுதான். ஓகே, எல்லா இடத்துலயும் வருது. ஆமா, சரிங்க சார். இப்ப பலாவில எத்தனை வெரைட்டி நம்ம கிட்ட கன்றுகள் இருக்கு சார்? பலாவை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகம் வச்சிருக்கோம். எல்லாமே அதுல வியட்நாம் பலா மட்டும் தான் 1.5 வருஷத்துல காய்க்கிறது. மீதி எல்லா ரகங்களுமே 3 வருஷத்துக்கு அப்புறம். நேம் சொல்ல முடியுமா சார், என்னென்ன பேருன்னு சார்? பலா ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 10க்கும் மேற்பட்ட ரகம் சொன்னோம் இல்லையா, வியட்நாம் பலா மெயினா பண்றோம். நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே வியட்நாம் பலா பரவலாக்குனது நம்மன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தி பலா மரம் வளர்க்க கூடாது வீட்டுலன்னு ஒரு எண்ணத்தையும் மாத்தணும். நிறைய பேர் இப்ப வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நிறைய பேர் கேட்டு வராங்க. ரொம்ப அதிகமா இருக்கிற ரகம்னு பாத்தீங்கன்னா பாலூர் 1, J33, எரியா இருக்கு ஜாக்கு, அப்புறம் வந்து கம்போடியன் ஆரஞ்சு ஜாக்கு. பலா ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 10க்கும் மேற்பட்ட ரகங்களை சேல் பண்றோம். வியட்நாம் பலா இல்ல கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நர்சரியில பிரபல்யமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது எப்படின்னா பலாப்பழம்னாலே நடவு பண்றதுக்கு பயந்த காலத்திலேயே நம்ம சேல் பண்ணோம். அதை வச்சு இப்ப நிறைய இடம் ரீச் ஆயிடுச்சு. பலாவை பொறுத்த வரைக்கும், வியட்நாம் பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமரே ஒரு 1000 பேருக்கு மேல வாங்கி அதனுடைய பழங்களை சாப்பிட்டு நமக்கு கமெண்ட் சொல்றாங்க. அதுவே பாத்தீங்கன்னா அடுத்து பிரபல்யமா இருக்கு பாலூர் 1, நம்ம பண்ருட்டி பலா. அதுவும் ஒட்டு செடிகளா கிடைக்கிறதுனால 3-4 வருஷத்துல காய்க்குது. அது மாதிரி எவியா இருக்கு ஜாக்கு. இப்ப J33, டாங் சூர்யாவுக்கு நல்ல கமர்ஷியலா ஒரு வரவேற்பு இருக்கு. டாங் சூர்யா பொறுத்தவரைக்கும் சுளைகள் சிவப்பா இருக்கிறதுனால நிறைய வரவேற்பு இருக்கு. அது மாதிரி சீட்லெஸ் பலானா ஒரு பைனாப்பிள் கட் பண்ண மாதிரி நம்ம கட் பண்ணி சாப்பிட முடியும். அதை விதைகள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், லைட்டா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ருத்ராட்சம் பலா, ஆரஞ்சு ஜாக் பலா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகளை சேல் பண்றோம். சார், இப்ப பல பழங்களும் வந்து நீங்க முன்னாடி எல்லாம் நர்சரிக்கு வந்தாலே குடுப்பீங்க, பண்ணுவீங்க. இந்த வருஷமே குடுப்பீங்க? ஆமா, இந்த வருஷமும் பலாப்பழம் இப்ப நம்ம சீசன்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுங்கிறது தான்.
பலாவை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க, அது டைஜஷன் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்டை தவிர மற்றவங்க எல்லாமே சாப்பிடலாம். பலாப்பழம் நிறைய சத்துக்களுடையது. மற்ற பழங்களுடைய கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சத்தான ஒரு பழ வகை தான் இந்த பலா. முக்கணிகள்ல ரொம்ப முக்கியமானது இந்த பலா. அதனால எல்லாருமே வீடுகளில் வளர்க்கணும். வீடுகளில் வளர்க்குறது மட்டும் இல்லை, சாப்பிடவும் பழகிக்கணும். அந்த ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக நம்ம நர்சரியில பழங்களா சுளைகளா சேல் பண்றோம். வியட்நாம் சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடி பாத்தீங்கன்னா ரொம்ப பழம் பெருசா இருக்கும். ஒரு 500-600 கிராம் வரும். ஜூஸ் அதிகமா இருக்கும். அதாவது விதையும் கம்மியா இருக்கும். இது வந்து எளிமையா பராமரிச்சு வளர்க்கக்கூடிய மாடியில வளர்க்கலாம். இந்த பலா செடி, இந்த சாத்துக்குடி செடியும் சேல் பண்றோம். இதே மாதிரி பாரிவன் சாத்துக்குடியும் பண்றோம். பாரிவன் சாத்துக்குடிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பாரிவன் சாத்துக்குடி ஒரு 300 கிராம் 400 கிராம் வெயிட்டா வரும். இது வந்து ஒரு 500-600 கிராம் வரும். பழம் பெரிய சைஸ். அதுலேயே ஜூஸும் இந்த வியட்நாம் பலாவில் இந்த வியட்நாம் சாத்துக்குடியில் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் சீத்தா. எல்லாமே நம்ம கோல்டன் சீத்தாவும் நம்ம ஊரில் காய்க்கும். எல்லாமே பனிக்காலத்தில் இலைகள் கொட்டி போயிருக்கும். ஆனால் பனிக்காலம் முடிஞ்ச உடனே எல்லாமே தூழ்த்து பாருங்க, எல்லாமே பூக்களும் பிஞ்சியுமா இருக்கு. எல்லாமே இந்த கோல்டன் சீத்தா. இந்த எல்லா செடிகளுமே கோல்டன் சீத்தா தான். எல்லாமே பெரிய செடிகள். நட்டா உடனே ஒரு 2 மாசத்துலேயே இந்த செடியிலேயே நம்ம பழங்கள் அலோவ் பண்ணலாம். அந்த மாதிரி பெரிய செடிகளா இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது லெமன். லெமன்ல இது பாலாஜி லெமன். இந்த சம்மர்ல வந்து எலுமிச்சைக்கு ரொம்ப ஒரு காய்க்கு டிமாண்டா இருக்கு. இது எல்லாமே நிறைய கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்க. நம்ம இந்த பெரிய செடிகளா வச்சிருக்காருன்னா வீடுகளில் வச்சிருக்கவங்க வளர்க்குறவங்க கொஞ்சம் பெரிய செடியா விரும்புறாங்க. அவங்களுக்கு பராமரிக்கிறது ஈஸியா இருக்குன்னு சொல்லி. மறுபடி விவசாயம் பண்றவங்க சின்ன செடிகளே போதும். அது 2 அடி செடிகளோட சேர்த்து பண்றோம். இதெல்லாம் 5 அடி 6 அடி செடி. இதெல்லாம் மாடியில் வச்சோம்னா அப்படியே காய்களை அலோவ் பண்ணலாம். நான் பொதுவா மார்க்கெட் லெமன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பாலாஜி லெமன் எப்படி? பாலாஜி லெமன் பழைய லெமன், ஆர்டினரி வெரைட்டி. மார்க்கெட் லெமன்லாம் இப்பதான் புதுசா நமக்கு ஃபீல்டுக்கு வந்தது. இந்த பாலாஜி லெமன் நல்ல கொஞ்சம் முள்ளு இருக்கும். ஒரு நாட்டு வெரைட்டி. இந்த பாலாஜி லெமன் நாட்டு வெரைட்டி. காய்கள் நல்லா காய்க்கும். காய்கள் நல்லா பெருசா இருக்கும். நல்ல மஞ்சளா இருக்கும். வியாபாரத்துக்கு ஏற்றது. பூஜைக்கு எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணலாம். இதனுடைய முட்கள் கம்மியா இருக்கும். பாலாஜி லெமன் பொறுத்த வரைக்கும் முட்கள் இருக்கும். இதுல முட்களே இருக்காது. இதுவும் வந்து நல்ல கமர்ஷியலா வைக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை வெரைட்டி தான். நிறைய காய்க்கும்ல சார்? நிறைய காய்க்கும். நிறைய விவசாயிகள் இதை பயன்படுத்துறாங்க. மார்க்கெட்ல கிடைக்கிறதுனால தான், மார்க்கெட்ல ரொம்ப விரும்பி மக்கள் வாங்குறதுனால நம்ம இதுக்கு மார்க்கெட்ல பேர் வச்சிருந்தோம். ஆமா. இது வந்து தைவான் கொய்யா. இந்த தைவான் கொய்யா பொறுத்த வரைக்கும் எல்லாம் பெரிய செடிகளா இருக்கு பாருங்க. எல்லாமே காய்களோட இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய செடிகள், பெரிய பெரிய காய்களும் இருக்கு. நம்மளே வளர்க்கும் போது இந்த தைவான் கொய்யா பொறுத்த வரைக்கும் நல்ல ருசியா தான் இருக்கும். மார்க்கெட்ல கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அதனுடைய ருசியை தன்மையை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளே இயற்கையான முறையில் வளர்க்கும் போது நல்ல விளைஞ்ச பிஞ்சுகளை, நல்ல விளைஞ்ச காய்களை அறுவடை பண்ணும்போது நல்ல ஸ்வீட்டா இருக்கும். இது கமர்ஷியலாவும் விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சு. விவசாயிகள் இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. மரம், இந்த சந்தன மரம் பாத்தீங்கன்னா 5 அடி 6 அடி உயரத்துல இருக்கு. அதாவது ரொம்ப சின்ன செடியா வச்சு பராமரிக்க கஷ்டம். நிறைய கஸ்டமர் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்குது சார்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி செடிகளை வச்சு பராமரிச்சு கொண்டு வரது கஷ்டம். இது எல்லாமே ஒரு 5 அடி 6 அடியில உயரமான செடிகள் தான் நம்மகிட்ட இருக்குது, இப்போதைக்கு இருக்கிறது. ஏன்னா இப்ப வீடுகளை வளர்க்குறவங்க கொஞ்சம் பெரிய செடியா வச்சாதான் அவங்களால பராமரிக்க முடியும். அதுக்காக நம்ம பெரிய செடிகளை சேல் பண்றோம். விவசாயி ஏதாவது ஆர்டர் கொடுத்தா நம்ம சின்ன செடிகளை வர வச்சு கொடுக்குறோம். அடுத்து நம்ம பாக்குறது பெரிய பெரிய மாமரங்கள். பாத்தீங்கன்னா எல்லா ரகமே இருக்குது. பங்கனப்பள்ளி, இமாமசந்த், மல்லிகா, கேசர், மியாசாகி, நாம்டோக்மாய், இந்த மாதிரி தாய்லாந்து வெரைட்டி இருக்கு. சூப்பர் பின்ஸ், எல்லா ரகமே இருக்குது. இது யுவன் 6 கூட இருக்கு பாருங்க. யுவன் 6 காய்களோட இருக்கு பாருங்க. யுவன் 6 ஒரு தாய்லாந்து வெரைட்டி. எவ்வளவு காய்ப்பு தன்மையோட இருக்குன்னு பாருங்களேன். இது எல்லாமே சூப்பர் வெரைட்டி. அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். 1 கிலோ வெயிட் வரும். இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காய் பெருசாகும் போது உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு வெயிட் வரும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது அவகோடால கிராப்டட் செடி. எவ்வளோ உயரமா இருக்கு பாருங்க, என்னோட உயரமா இருக்கு. எல்லாமே அவகோடா செடி தான். எல்லாமே ஒட்டு செடிங்கிறதுனால நிறைய கஸ்டமருக்கு இப்போ நமக்கு காய்களே வந்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க. நம்ம கிளைமேட்லயே நல்லா வளருது. இதை வளர்க்கும் போது மட்டும் அந்த அவகோடாவுக்கு மட்டும் கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சோம்னாக்க நல்ல growth இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் குளிர விரும்பக்கூடியது. செயற்கையாக ஒரு நிழலை உருவாக்கி கொடுத்தோம்னா அந்த அவகோடாவுமே சிறப்பாக வளரும், நிறையவே காய்க்கும். அடுத்த பார்க்குறது நீங்கள் பெரிய செடி, ரெட் ஐவரி கூட பாருங்க. சிவப்பா இப்போ தான் மாறிட்டு இருக்கு. எல்லாமே பெரிய செடி, ஒரு 10 அடி 15 அடி. இப்போ வீட்டில் 1-2 மரங்கள் தான் வைக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம பெரிய செடியாக வச்சிடலாம்னாக்க இந்த மாதிரி மரங்களை அப்படி காய்களோட எடுத்துகிட்டு போய் நடலாம். இது கேசர் எத்தனை காய் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நிறைய கொத்தா காய்க்கிற தன்மையுடைய எல்லாமே பெரிய மரம். நாங்களாம் ஆக்சுவலாக கிராமத்தில் அந்த சீசன் வந்தோடனே மாங்காய் வந்து எப்படா காய்க்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா கிரீன்லேண்ட் நர்சரியில் நீங்க காயோட வச்சிருக்கீங்க. ஆமா, காயோட கிடைக்கும். அதே நேரத்துல எல்லா சீசன்லயுமே கிடைக்கிற மாதிரி நம்ம வெரைட்டிகளும் சேல் பண்றோம். இப்போ எல்லா சீசன்லயும் காய்க்கிற மாதிரி ஆல் சீசன் மேங்கோ கூட இருக்குது. அது தாய்லாந்து வெரைட்டி இருக்கு, நம்ம ஒரு வெரைட்டி இருக்குது.
ஏன்னா அதனாலதான் உங்க நர்சரிக்கு வந்து எக்ஸோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு. ஆமா, அந்த மேல அந்த பாருங்க அந்த சூப்பர் பிரின்ஸ் அது வந்து என்ன சார் இவ்வளவு பெருசு இருக்கு? 1 கிலோ வரும் போலயா? ஆமா, 1 கிலோ வெயிட் வரும். பழுத்துச்சு, அதை பறிச்சு நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே சார், என்ன ரகம் சார் அது பேரு? சூப்பர் பிரின்ஸ். ஓகே சார், அதுல வந்து இன்னொரு காயும் இருக்கு, அதுவுமே 1 கிலோ. ஆமா, அதுவும் வரும். கிட்டத்தட்ட 10-12 காய் இருந்தது. நம்ம ஒன்னொன்னா வர கஸ்டமருக்கு கட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்ப 2 காய் மட்டும் தான் மிச்சமா இருக்கு. ஓகே, அடுத்து உங்களுக்கு லைவ்ல காமிக்கிற பாருங்க, ஒயிட் நாவல் பழம். இந்த மாதிரி செடிகள் எல்லாமே இது மரம் தரையில இல்ல, கவர்ல தான் இருக்கு. நாங்க சாப்பிட்டு போறோம். இது பேருங்க சார் ஒயிட் நாவல், வெள்ளை நாவல். ஓகே, இந்த பழங்களோட செடிகளை சேல் பண்றோம். அதுதான் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியோட ப்ளஸ். அதுதான் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். சூப்பரா இருக்கு சார். விநாயகர் சதுர்த்தி அப்ப நாவப்பழம் சாப்பிட்றோம்ல சார், அதுல இது ஒயிட் ரகம். ஒயிட் ரகம் அப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி லைஃப்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம சுவைச்சிடணும். ஃப்ரூட்ஸ்ல கொத்து காய்க்கும். கொஞ்சம் மழம் கம்மியா இருந்தாலும் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் காய்க்கும். நிறைய சுகர் பேஷண்ட்லாம் இதை வீட்டில் வாங்கி வச்சு நல்லா சாப்பிடும். அதாவது இனிப்பு தன்மையோட இருக்கும். அதே மாதிரி இந்த விதையை சாப்பிடும்போது ஒரு தோற்பு தன்மையும் தெரியும். ஏரியால பாத்தீங்கன்னா நமக்கு பூச்செடிகளும் வச்சிருக்கோம். எக்ஸோரா, இது ஒரு கேரளா வெரைட்டி. தெட்டி பூனாலும் இது நம்ம கேரளா வெரைட்டி, ஒரு ஹைபிரிட் ட்ராகன் சொல்லலாம். அந்த அளவு நிறைய பூக்கும், நல்ல பெரிய பெரிய பூவா வரும். பாருங்க, இதெல்லாம் இந்த மரங்கள் எல்லாம் தரையில பெரிய தொட்டியில வச்சிருக்கோம். எதுக்காகனா பழங்கள் வந்து அதை கஸ்டமர் பார்த்து செடிகளை வாங்கணுங்கிற நோக்கத்துக்கு அது மாதிரி வச்சிருக்கோம். இது நெல்லி. இது நெல்லி, பெரிய நெல்லி பார்த்தீங்கன்னா பெரிய கவர்ல இருக்கு. இதெல்லாமே வச்ச உடனே காய்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய செடிகளா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள்ல தல்காரி வாட்டர் ஆப்பிள், ஃபுல்லாவே தல்காரி வாட்டர் ஆப்பிள். தென்னையில பார்த்தீங்கன்னா கங்கா பாண்டாங்கிற ரகம், தண்ணீர் அளவு அதிகமா இருக்கும், காய் நல்லா பெருசா வரும். அந்த ரகம் கூட இருக்கு. அப்புறம் முந்திரி இருக்கு பாருங்க, முந்திரி, கேஷ்யூ நட். எல்லாருமே விரும்பி வளர்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு வெரைட்டி. ஒட்டு செடிங்கிறதுனால செடியிலே பூ வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். இது மாடியில வளர்க்கலாம். கலாக்காய் செடி இருக்கு. அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மா வெரைட்டி, வாட்டர் ஆப்பிள் எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கோம் பாருங்க. அதுமாதிரி நாட்டு சீத்தாவில் பாருங்க எவ்வளவு பிஞ்சு இருக்குன்னு பாருங்க, ஏகப்பட்ட பிஞ்சு இருக்கும். இது நாட்டு வெரைட்டி. நம்ம முதல்ல கோல்டன் சீத்தா பார்த்தோம், இது எல்லாமே நாட்டு சீத்தா, காய்களோட இருக்கு. தென்னையிலே பார்த்தீங்கன்னா குட்டை ரகம், சன்னைங்கிற ரகம், ஒரு ஆந்திரா வெரைட்டி. எவ்வளோ பெரிய செடிகள் பாருங்க. இந்த செடியை வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே பெரிய செடி. தண்டு எவ்வளோ கனமா இருக்குன்னு பாருங்களேன். இந்த தண்டை வச்சு பார்க்கும்போது, இலையை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சீக்கிரமாகவே ஈல்டு வரக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய செடிகளும் தென்னையில இருக்கு. இது நம்ம தோட்டத்திலே நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம். காமிச்சல சூப்பர் பிரின்ஸ், அதோடைய பெரிய செடிகள், அதாவது மீடியமான சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வளர்க்கலாம், தரையில வளர்க்கலாம். ரொம்ப சூப்பராக வளரக்கூடியது. நல்ல சதைப்பற்றோடு இருக்கும். அதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சதைப்பற்றோடு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலிச்சாம்பா இருக்கு. பாலிச்சாம்பா நல்ல பெரிய பழமாக வரக்கூடியது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கட்டிமோன் மா வெரைட்டி இருக்கு, பலா வெரைட்டி இருக்குது. கொய்யாவில் தாய்லாந்து, லலித் கொய்யா எல்லாமே பெரிய பெரிய செடிகளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். பனானா சப்போட்டா பாருங்க, இதெல்லாம் பனானா சப்போட்டா. அப்புறம் மா வெரைட்டிலே நிறைய காய்களோடு இருக்குது, நீங்க பார்க்கலாம். மல்லிகா இருக்கு, அங்கர்காருங்கிற வெரைட்டி இருக்கு, கம்போடியன் வெரைட்டி. அங்கர்காருங்கிறது ஒரு கம்போடியன் வெரைட்டி. அப்புறம் கொய்யா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாசிக் பசந்த் இருக்கு, காய்களோட காயோட இருக்கு. இதெல்லாம் சேல்ஸுக்கு தான் வச்சிருக்கோம். அப்படியே வர கஸ்டமர் அப்படியே காயோட வாங்கி அப்படியே மெயின்டைன் பண்ணி பழங்களை அறுவடை பண்ணலாம். அந்த அளவு பெரிய செடிகள். அப்புறம் தைவான் கொய்யால இது ஒரு தைவான் கொய்யால இது பெரிய செடி இருக்கு வரும். அப்புறம் கேசர் இருக்கு, கேசர் மா வெரைட்டி. கேசர் கூட பார்த்தீங்கன்னா பெரிய செடிகளாக இருக்கு, பெரிய பெரிய செடிகள் இருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழச்செடிகள்ல சின்ன சின்ன செடிகள், அதாவது ஒரு 3 அடி உள்ள உள்ள செடிகள். இதில் வந்து நாம்டோக்மா இருக்கு, மியாசாக்கி இருக்குது, தைவான் கொய்யா இருக்குது, தலித் கொய்யா இருக்குது, வியட்நாம் ரெட்டு, அதான் பலா. வியட்நாம் பிங்கு கேள்விப்பட்டிருப்போம். வியட்நாம் ரெட்டு இது புதுசாக வந்த வெரைட்டி. இந்த ரெட் பலா இருக்குது, வியட்நாம் ரெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்போன்சா மா வெரைட்டி, நம்ம கிங் ஆஃப் மேங்கோன்னு சொல்லக்கூடிய அல்போன்சா வெரைட்டி, சின்ன செடிகள். இந்த சின்ன செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 200 ரூபாங்கிற அளவில் சேல் பண்ணுறோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேசரும் 200 ரூபா தான், சின்ன செடிகள். இந்த மாதிரி எல்லாமே பழச்செடிகளுமே இந்த பக்கம் இருக்கும், சின்ன செடிகள் எல்லாமே. நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கக்கூடிய வெள்ளரி மாங்காயை பார்க்கலாம். வெள்ளரி மாங்காய் வந்து எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்க, பிஞ்சுகள் வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா, அதாவது ஊர் வேகி ஏற்றுறோம், மீன் குழம்பு இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தலாம். எப்படி குத்து குத்தா காய்ச்சிருக்குன்னு பாருங்க சார். என்ன சார் இவ்வளோ காய் இருக்கு? இது எல்லாமே நம்ம வச்சிருக்கிறத நோக்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வர்றது தான்.
இதை பார்த்தவொடனே எல்லாருக்குமே நீங்களே பார்த்தவொடனே கேட்குறீங்க பாருங்க, எவ்வளவு ஒரு கொத்துக்கு எவ்வளவு காய் இருக்கு பாருங்க. ஒரே இந்த இடத்துல ஒரு 200 காய் இருக்கு. ரொம்ப இதுவே காய்க்கிற தன்மை உடையது இந்த வெள்ளரி மாங்காய். பழத்துக்கு சுமாரான டேஸ்ட்ல இருக்கும், காய்க்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு மாடியில ஒரு செடி இருந்ததுன்னா திடீர்னு குழம்புக்கு தேவைப்பட்டதுன்னா இதை காய் பறிச்சு அப்படியே சமையல் கொண்டு கமர்ஷியலாவே பண்ணலாம் போல. ஆமா, கமர்ஷியலா நல்ல வரவேற்பு உள்ள ஒரு மாவு வெரைட்டி தான் இது. ஓகேங்க சார். இப்போ உங்களோட ஹோட்டலுக்கு தான் இப்போ நீங்க இது பண்றீங்க? ஆமா, இப்போ கேட்டாங்க 2 காய் நம்ம பறிச்சு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கிளவுட் கிச்சன், அதுக்கு தான் நம்ம அனுப்பி கொடுக்க போறோம். மீன் குழம்புக்கு இப்போ நீங்க சமையல் நாளைக்கு இதை சாப்பிடலாம். சூப்பர் சார். இல்ல இவ்வளவு காய்க்குன்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு காய் இருக்கும்னு எங்களுக்கே ஆச்சரியம். ஆமா, நீங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய மரம் கூட கிடையாது. ஆமா, இது கூட கவர்ல தான் வச்சிருக்கோம். அப்படி நமக்கு என்ன அந்த இடம் எல்லாம் வாடகைக்கு உள்ள இடம் தான். அதனால நம்ம திடீர்னு அவங்க ஷிஃப்ட் பண்ண க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, க்ரோ பேக்ல தான் இருக்கு. அது கொஞ்சம் வேர் இறங்கி இருக்கு. திடீர்னு ஷிஃப்ட் பண்ணதுன்னா நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வேற இடத்துல நட்டுக்கலாம். அப்ப இன்னும் நிலத்துல வச்சா இன்னும் அதிகமா காய்க்கும். சார் இப்போ உங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மரம் லெவல்ல இருக்கு, அதுல பூ இருக்கு. அது என்ன பூ சார்? அது லேகஸ்டோமியா. அது ஒரு அழகு செடிக்காக பயன்படுத்துறது. நம்ம அவனி ட்ரீயாவும் பயன்படுத்தலாம். வீட்டுக்கு முன்னாடி வச்சா அவ்வளவு ரம்மியமா இருக்கும். பாருங்க எவ்வளவு பூ வந்திருக்கு பாருங்க, இவ்வளவு பூ காய்ச்சிருக்கு சார். ஆமா, ஒரு இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இது 3 கலர் வருது, ரெட், பிங்க், ஒயிட் வருது. இது எல்லாமே சின்ன செடிகளாவும் இருக்கு, பெரிய செடிகளாவும் நம்மகிட்ட இருக்கு. அதுவே அப்படியே பாருங்க மேல பப்பாளி பழுத்து இருக்கிறது தெரியுதா? ஓகே ஓகே. மாடி தோட்டம், நம்ம நர்சரியோட மாடி தோட்டம். ஆமா. ஓகே சார், அங்கேயும் கூட்டு போய் காமிக்கிறீங்களா? ஆமா, அங்கேயும் பாத்துடலாம். இது பப்பாளி சின்ன செடிகள், இதெல்லாம் ரெட் லேடி பப்பாளி. ஒரு 6 மாசத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிடும். 6 மாசத்துலயே காய்ச்சிரும். ஆமா. ஓகே. இதுங்க சார் மில்க் ஃப்ரூட்னா எங்க இருக்கு? மில்க் ஃப்ரூட் ஃப்ரூட் ஒட்டு செடி. அது ஒரு 2 வருஷத்துல 1 வருஷத்துலயே காய்க்கும். எல்லாமே பெரிய செடியா இருக்குல்ல, அதனால எக்ஸாட்டிக் வெரைட்டி. இது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது மாடியில வளர்க்கலாம், தரையில வளர்க்கலாம். ரொம்ப எளிமையா வளர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இடத்துல இருக்கும் சார். இப்போ மாடி தோட்டம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரூட்ஸ் செடி தான் அதிகமா இருக்கு. பிளஸ் எல்லா செடிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோட வச்சிருக்கீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரகத்தை மட்டும் வச்சிருக்கீங்க, என்னென்ன ரகம் இருக்குன்னு நம்ம சேனலுக்கு சொல்லுங்க சார். அதாவது எல்லா பழச்செடிகளுமே இருக்கு. எல்லா பழச்செடியுமே மாடியில வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இதை வச்சிருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வீட்டை சுத்தி இடம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இடம் நெருக்கடி இருக்கு. அதனால அப்படி வசதி இல்லாதவங்க எல்லாருக்குமே ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருமே செடி வளர்க்கணும், பழம் சாப்பிடணும், இயற்கையா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதாவது நம்ம வச்சு காமிச்சா எல்லாருமே நம்புவாங்க. பொதுவா வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் மாடியிலே நம்ம வளர்க்கலாங்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாஞ்செடி எல்லா செடியுமே வச்சிருக்கோம். இதெல்லாம் மாஞ்செடி எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன ரகம் சார் இது? இது நாம்டோக் மாய், தாய்லாந்து வெரைட்டி. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், நிறைய காய்க்கும். ஒரு நார்த்தன்மை இருக்காது பழத்துல. அதுதான் இது வியட்நாம் பழம். 1 வருஷத்துல காய்க்கும்னு சொல்லுவேன். இந்த 1 வருஷத்துல காய்க்கிற மட்டும் இல்ல, இது மாடியிலே 1-2 பழம் காய்க்கும். ஆனா கொஞ்சம் பெரிய அளவு காய்க்காது. அதாவது மாடியிலையும் காய்க்குதான், தரையில நிறைய காய்க்குங்கிறத நிரூபிக்கிறது தான் இதை வச்சிருக்கிறேன். ருசியா இருக்கும். பழம் வந்து ஒரு பனானா மாதிரியே ஷேப்ல இருக்கும், நீளமா இருக்கும். அந்த ருசி வந்து மற்ற சப்போட்டாவோட ஒரு வித்தியாசமா இருக்கும். நல்ல மாவு சத்தோட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ட மாதிரி அப்படி சாப்பிட்டா இருக்கும் அந்த பழம் சாப்பிடும்போது. அதனால நிறைய காய்களும் காய்ச்சிருக்கு. அம்மாங்கும்போது பழங்கள், சாத்துக்குடி பழங்களே நல்லா இருக்காது, புளிப்பா இருக்கும். சக்கரை போட்டு தான் சாப்பிடணும். இது அப்படியே டைரக்டா நம்ம ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம், அவ்வளவு இனிப்பா இருக்கும். நிறைய ஜூஸ் இருக்கும். அதுமாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள்ல ஒரு 5 வெரைட்டி வச்சிருக்கோம். நம்மகிட்ட ஒரு 15 வெரைட்டி நம்ம நர்சரில, கிரீன் நர்சரில சேல் பண்றோம். இந்த வெரைட்டி பாருங்க, இது வந்து ஒரு வெரிகேட்டட் வெரைட்டி. நிறைய பூ பிஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மியாசாகி மாவு வெரைட்டி கூட வச்சிருக்கோம். மியாசாகி கூட பாத்தீங்கன்னா 4 காய் இருக்கு. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாடியில வளர்ச்சி இதை ப்ரூவ் பண்ணோம். அதாவது மாடியிலேயே மாம்பழம் காய்க்கும், மியாசாகி காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஜப்பான்ல காய்க்கிறது நம்ம ஊர்ல காய்க்குமான்னு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறத அதுவே அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறது அதுவே காமிக்கும். பாத்தீங்கன்னா இது வாட்டர் ஆப்பிள் பூ பாருங்க, எவ்வளவு பூ வந்திருக்கு பாருங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பம்பளி மாஸ் இருக்கு. இந்த பம்பளி மாஸ் பாத்தீங்கன்னா அதாவது சாத்துக்குடி காய்க்குமான்னு சந்தேகப்படுறவங்க இந்த பம்பளி மாசே காய்க்கும் போது ஏன் சாத்துக்குடி காய்க்காது அது மாதிரி சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்கோம். இதுல நிறைய பழங்கள் வந்துருச்சு. இப்ப 2 பழம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுமே பப்பாளி. இந்த பப்பாளி பாத்தீங்கன்னா தரையில தான் பெரும்பாலும் வீடுகளில் வச்சிருப்பாங்க. தரையில இடம் இல்லாதவங்க பெரிய ட்ரம்ல வைக்கலாம். நம்ம ஒரு மீடியமான தொட்டியில தான் வச்சிருக்கோம். இதுவே ட்ரம்ல 200 லிட்டர் ட்ரம்ல வச்சா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது ஒரு 50-60 லிட்டர் பிடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொட்டி தான். ஆனா ஒரு 200 லிட்டர் ட்ரம்ல வச்சா எவ்வளவு காய்க்குன்னு பாருங்க. இதுல இந்த சைடு பழமே இருக்கு. ஒரு காய் வந்து பழமாயிட்டு இருக்கு. நிறைய காய்க்கிற தன்மையோட இருக்கு. மாதிரி மாடியில் வைக்கிறதுனா முறையா வைக்கணும், நல்லா வாட்டர் ப்ரூஃப் பண்ணிக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கான பில்டிங்கா இருக்கணும். ஏன்னா நமக்கு செடிகளோட வீடு தான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டுறதுங்கிறதே ஒரு கனவான விஷயம். அது மாதிரி நம்ம பார்த்து தான் அதை பண்ணணும். அது மாதிரி முறையா ப்ராப்பரா பண்ணோம்னா தைரியமா அதில் பண்ணலாம். கூட சொல்லுவாங்க நல்ல கலரா வரும், நல்ல சைஸ் நல்லா பெருசா வரும், ரொம்ப பெருசா இருக்கும். சதைத்தன்மை நல்லா நிறைய இருக்கும். நல்ல
நார்த்தன்மை இருக்காது இந்த வாட்டர் ஆப்பிள் செடி. ஓகே அதுமே இதுலயும் தல்காரி வாட்டர் ஆப்பிள், இது தல்காரி வாட்டர் ஆப்பிள் நல்ல ஸ்வீட்டா இருக்கக்கூடிய வெரைட்டி சார். அப்போ ஒரு 10 வகை மேல வச்சிருக்கீங்க வாட்டர். ஆமா, மாடியில ஒரு 10 வெரைட்டி, நம்ம ஒரு 15 வகையான வெரைட்டி, ஒரு 15 வகையான வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி சேல் பண்றோம் பாருங்க. இதெல்லாம் மிலிட்டரி சாம்பாம்பம், அதாவது மிலிட்டரி, அதாவது காயுமே வந்திருக்கா வாட்டர்? ஆமா. ஓகே, இது வந்து மிலிட்டரி சாம்பா. இந்த மிலிட்டரி சாம்பான்னு ஏன் பேர் வந்ததுன்னா ஒரு மிலிட்டரி ட்ரெஸ் மாதிரி கலர் இருக்கும், அந்த ஒரு கிரீனும் எல்லோ கலந்துருக்கும், அதனால அந்த பேர்ல அழைக்கிறாங்க. அது மாதிரி சொர்ணரேகா வெரைட்டி. இது நீங்க கூட இப்ப உங்க முன்னாடி ஒரு பழம் இதுல சாப்பிட்டீங்க. ஆமா, ரொம்ப எப்படி இருந்தது? நல்லா சுவை சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ப்ளூபெரி. இந்த ப்ளூபெரியை நம்ம இப்ப ட்ரையல்லாம் எடுத்துருக்கோம். இப்ப வந்து நம்ம செடிகள் கொஞ்சம் வாங்கணும், எல்லா செடிகளுமே நல்லா வளரல, கொஞ்சம் இலைகள்லாம் கருக ஆரம்பிச்சது, அதனால நம்ம இப்போ ஒரு ட்ரையலா வச்சு வளர்த்துருக்கோம். பிஞ்சுகள் வந்திருக்கு, நீங்க பாக்கலாம். அது மாடி தோட்டத்துல வந்தாதான் சேல் பண்றீங்களா? ஆமா, வந்தாதான் இல்ல, ஏன்னா வரவங்களை நமக்கு தெரியும், அதை ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம வளர்த்து காமிப்போம். இந்த மாதிரி வந்திருக்கு. இங்க வரவங்களே நான் கேட்பேன், நிறைய பேர் சந்தேகமா கேட்பாங்க, சார் மாடியில காய்க்குமா, போய் பாருங்க, மாடியில பாருங்க. அந்த பர்பஸ்க்கு தான் இதை வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். அப்ப அவங்க மாடியிலே வந்து பாக்குறாங்க. ஆமா, நிறைய கஸ்டமர் நேர்ல மாடியில வந்து பாக்குறாங்க. ஏன்னா புதுசா வைக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் சொன்னா கூட நம்ம நேர்ல பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு வெரைட்டி தாய்லாந்து இது வெரைட்டி ஜெயண்ட் ஐவரி இது பேர். அதாவது யானையினோட தந்தமாக இருக்கும் பழங்கள். ஒரு பழம் வந்து 800 கிராம் 1 கிலோ வெயிட் வரும். பழம் ரொம்ப ருசியா இருக்கும். இது காயா இருக்கும்போது ஒரு டேஸ்ட், அப்புறம் ஒரு முக்கால் விளைச்சல் வரும்போது ஒரு டேஸ்ட், அதுக்கப்புறம் பழமா ஒரு டேஸ்ட் சொல்றாங்க. ஆக்சுவலா எல்லா பழமே அப்படிதான், காயா இருக்கும்போது டேஸ்ட். ஆனா இது 3 டேஸ்ட் மேங்கோன்னு சொல்றாங்க. நான் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, இந்த வருஷம் சாப்பிட்டு பார்க்கணும், காய் எப்படி இருக்கு பழம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அது மாதிரி அதாவது அந்த ஸ்டார்டிங் செங்காயா ஒரு டேஸ்ட் வரும். ஆமா, அதுக்கு எல்லாம் மாங்காய் அதுதான் உண்மை. ஆனா இந்த அதுக்கு இந்த பேரே வச்சிருக்காங்க. அப்ப ஏன் இப்படி வச்சிருக்காங்க, காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்க இல்லையா, அதனால அதை செக் பண்ணணும். ஓகே ஓகேங்க சார். ஸோ பொதுவா மாடி தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில செடிகள் தான் வைக்க முடியுமா, இல்ல எல்லாமே வைக்கலாம்? எல்லா பழ செடிகளுமே வைக்கலாம். தென்னை மரத்தை தவிர எல்லாமே காய்க்கும். தென்னை மரம் மட்டும் நம்ம கட் பண்ணி வளர்க்க முடியாது இல்லையா, குறுத்த வெட்டினா அது கதை முடிஞ்சு போச்சு. அதனால மற்ற மரங்கள் எல்லாம் நம்ம கவாத்து பண்ணி வளர்த்தோம்னா கண்டிப்பா எல்லாமே. வாழை, வாழை இந்த மேல வச்சிருக்கோமே, வாழையும் வச்சு வாழையும் வச்சிருக்கோம். ஓகே சார். வாழைக்கு அதுக்கு காவேரிங்க ஒரு ரகம் இருக்கு, அது நம்ம தொட்டிலே சின்ன தொட்டில வச்சா கூட காய்க்கும். ஓகே சார். வாழை, மாம்பழ செடிகள், கொய்யா செடிகள், அது மாதிரி எல்லாமே காய்க்கும். சரிங்க சார். அப்ப சென்னையில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் இல்ல, அவங்க வீட்டு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அவங்களே வச்சுக்கலாம். கண்டிப்பா வளர்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வெஜிடபிள் ஆர்வம் காமிச்சு பண்ணு வராங்க. அவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸும் வச்சாங்கன்னா ஒரு சம்மருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ். காய்கறி செடிகள் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் பழ செடிகளும். காய்கறி செடிகளோட எளிமையான முறை இது. ஓகேங்க சார். சோ ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்கு சேதம் இல்லாம நம்ம அந்த வெயிட்டை வந்து இது பண்ணி. ஆமா, அதே நம்ம கணக்கு பண்ணி. ரெண்டாவது நாங்க இந்த கலவை எல்லாம் வந்து வெயிட்லெஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் நார் அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, தேங்காய் நார், மற்றபடி மண்பு உரம், இந்த மாதிரி கலக்குறதுனால அந்த மண் கலவையில அது வெயிட் ரொம்ப இருக்காது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ நீங்க சென்னையில இருக்கவங்களுக்கு மாடி தோட்டமும் அமைச்சு கொடுக்குறீங்க? ஆமா, மாடி தோட்டம் நம்ம ஷாப் எல்லாம் அனுப்பி அவங்க முதல்ல பார்த்து வரோம், அவங்களுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அமைச்சு. சரிங்க சார். இப்போ நீங்க சென்னை சுத்தத்துல எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க சார்? அது நிறைய பண்ணிட்டோம், நிறைய பண்றோம். எங்க நர்சரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. 20 வருஷமா ஏகப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்க சார். பிளஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மிகப்பெரிய ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு, அதுவும் எங்க சேனல் மூலமா நீங்க கூட்டு போய் காட்ட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. கீழே உங்க நர்சரி காமிச்சிருந்தீங்க, உங்க மாடி தோட்டம் காமிச்சிருக்கீங்க, அடுத்து உங்களோட தோட்டத்தை போய் பார்க்கலாங்களா? ஓகே, கண்டிப்பா. ஓகே ஓகே. செடிகளை ஸ்டாக் பண்ணிருப்போம். எதுக்காகனா நமக்கு அங்க நர்சரியை பொறுத்த வரைக்கும் இடம் கம்மி, அதனால இங்க ஸ்டாக் பண்ணிருப்போம். இது பாத்தீங்கன்னா எல்லா செடிகளுமே இருக்கும். அதாவது இங்க உள்ள தண்ணியும் மண்ணுமே நல்ல மண்ணு, நல்ல தண்ணி இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனால எல்லா செடியுமே செழிப்பா வளரும். நம்ம அங்க சேல்ஸ் ஆக ஆக நம்ம இங்க இருந்து செடிகளை அங்க எடுத்துட்டு போய் சேல் பண்றோம். இது விளையிறதுக்கு பாருங்க, இப்போ வெயிட் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்க. 1080 கிராம் இருக்கு.